அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதிகள் என்கின்ற தாக்கம் இல்லைங்க. ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பு நான் மேல் ஜாதி, நான் கீழ் ஜாதி, நான் இந்த இதில் பிறந்துட்டேன், அதனால் எப்பவுமே நான் மேல் ஜாதி தான், கிடையாதுங்க. ஆறாக பிரித்து யார் விவசாயம் செய்கின்றார்களோ அவங்க ஆறா பிரிச்சிருவாங்க. அப்போ கோவிலில் யார் சாமி கும்பிட்றாங்க, சாமிக்கு யார் பூஜை பண்ணுறாங்களோ ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் அவங்களுக்கு கொடுப்பாங்க. இதில் பிராமண சமுதாயத்தை பொறுத்தவரை அவர் உயர்ந்தவர்கள், விவசாய சமுதாயத்தை பொறுத்தவர்கள் அவர்கள் தாழ்ந்தவர்கள் அப்படிங்கிற கணக்கே கிடையாது. ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு அந்த நடைமுறை எல்லாம் உடைய ஆரம்பித்தது. சேமிப்பு உடைய ஆரம்பிச்சிச்சு, ஊர் சேமிப்பு உடைய ஆரம்பிச்சது, வரி போட ஆரம்பிச்சாங்க. அரசு நாங்களே வரியை வாங்கிட்டு பஞ்சம்னா நாங்களே உங்களுக்கு பணம் கொடுக்க ஆரம்பிக்கிறோம்லாம் சொன்னாங்க. இது உடைய ஆரம்பித்த பிறகு நமக்குள்ள மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வந்துட்டோம். இவங்கெல்லாம் மேல் ஜாதி, இவங்கெல்லாம் இங்கே பிறந்திருக்கிறாங்க, மேல் ஜாதிக்கு யாரும் போக முடியாது, நாமெல்லாம் இங்கே பிறந்திருக்கிறோம், நாமெல்லாம் கீழ் ஜாதி. இதை சில நண்பர்கள் சரியான முறையில் பயன்படுத்தி மக்கள்கிட்ட பேசி 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 நீங்கள் கோயிலுக்குள்ளே போக முடியுமா, நீங்கள் போக முடியாது, உங்களை மற்றவங்க தொடுவாங்களா, தொட முடியாது, இந்த மாதிரி பல விஷயத்தை பேசி பேசி ஹிந்து தர்மமும் கூட காலம் காலத்திற்கு தன்னை புதுப்பித்துக் கொண்டே வந்திருக்கிறது. ஹிந்து தர்மத்தில் பிரச்சனை வரும் பொழுதெல்லாம் நீங்கள் நல்லா பாருங்க, ஒரு பெரிய குருமார்கள், ஞான குருமார்கள் அந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா எந்த தர்மமாக இருந்தாலும் காலத்துக்கு தகுந்தாற் போல் தன்னை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். கடந்த 200 ஆண்டுகளில் ஹிந்து தர்மத்திற்கு வந்த சோதனை என்பது எண்ணற்ற அளவற்ற சோதனைகள். இதை பயன்படுத்தி நம்ம சுவாமி சின்மயானந்தா அவங்க ரொம்ப அற்புதமாக சொல்லுவாங்க, இந்தியாவை பொறுத்தவரை 2 மதம் தான் இந்தியாவில். இன்னைக்கு ஹிந்துக்களாக இருப்பவர்கள், இன்னொருவர் ஹிந்துக்களாக இருந்தவர்கள், 2 மதம் தான் இந்தியாவில் இருக்கு, வேறு எந்த மதமும் கிடையாது என்று சுவாமி சின்மயானந்தா அவர்கள் அடிக்கடி தன்னுடைய சொற்பொழிவில் பேசக்கூடிய ஒரு வார்த்தை அது. காலம் மாறும் பொழுது, சூழ்நிலைகள் மாறும் பொழுது நிறைய நண்பர்கள் மதம் மாறி வேற பக்கம் போயிட்டாங்க. ஸோ எல்லா மதமும் சம்மதம் என்று நினைக்கக்கூடிய மதத்திலிருந்து நாம் இருக்கின்றோம். எந்த மதத்தையும் கூட நம்ம கீழே பார்க்க மாட்டோம், அவங்க தவறுன்னு சொல்ல மாட்டோம், யார் வந்தாலும் கூட ஒரு அனுமதிப்போம்.